ஆமா, இப்போ வருகின்ற சட்டமன்ற தேர்தல் திமுக கூட்டணி எப்படி இருக்கும்? மும்முனை போட்டியே தமிழ்நாட்டுல இருக்கு. எப்படி இருக்கும்? அது மும்முனை போட்டி என்றாலும் சரி, 30 முனை போட்டி என்றாலும் சரி, 300 முனை போட்டி என்றாலும் சரி, இன் கிரேட் மெஜாரிட்டி திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக வெல்லும். மகளிர் தின விழா கொண்டாட்டம் தாதாக்கு கொண்டாடுறாங்க. அவங்க மனைவியே வந்து இந்த கட்சி தலைவர்கிட்ட விவகாரத்திலும் வீட்டுல இடம் கூட அனுமதி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நாங்க வந்தா பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் சொல்றவர் அவருக்கு மனைவிக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்குன்னு சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? அவருடைய மனைவி விவாகரத்து என்பது அவருடைய தனிப்பட்ட விஷயம். அதிலே கருத்து சொல்லுவதற்கு as far as I feel அதிலே கருத்து சொல்ல எங்களுக்கு ஒன்றுமில்லை. அது அவருடைய தனிப்பட்ட அவருக்கும் அவருடைய மனைவிக்குமான ஒரு விஷயம். மற்றபடி பெண்களுக்காக பெண்கள் முன்னேற்றம் குறித்து இதுகாரும் அவர் செய்திருக்கின்ற பணிகள் என்ன, இப்பொழுது முன்வைக்கின்ற அவருடைய கொள்கை திட்டம் என்ன என்று தெரிந்தால் அது குறித்து நாங்கள் கருத்து சொல்லுவோம் நிச்சயமாக. கோவையில வந்து பாத்தீங்கன்னா விமான நிலைய அருகே வந்து பெண் கூட்டு பாலியல் பலாத்காரம் நடைபெற்றது. அதுல 3 பேருக்கு இன்னைக்கு தண்டனை வழங்கியிருக்காங்க. அதை வந்து திமுக சார்பில் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தான் வந்து விரைவா வந்து நடவடிக்கை எடுத்து தண்டனை வாங்கி சொல்றாங்க. ஆனா ஒரு சிலர் வந்து இல்ல சட்டத்துல கொண்டு வந்த பிஎன்எஸ் ஆக்ட்ன்றதுனால தான் சீக்கிரமா வந்து எதுவுமே விசாரிச்சு தண்டனை கொடுக்க முடிஞ்சதுன்னு ஒரு சிலர் சொல்றாங்க. அந்த ஒரு சில சாரார் வந்து இங்க நடப்பது திமுக ஆட்சி தானே, அப்ப ஆக்ஷன் எடுக்கிறது முதலமைச்சர் தானே. சட்டம் இருந்தாலும் அதிலே உடனடியாக விரைவான நடவடிக்கை எடுக்கின்ற ஒரு முதலமைச்சர் இருக்கிறார் என்பதை அந்த ஒரு சாரார் மறந்துவிடக் கூடாது. வன்கொடுமைகள் நிச்சயமாக தவிர்க்கப்பட வேண்டியவை, கண்டனத்திற்குரியவை. ஆனால் அந்த குற்றவாளிகள் உடனடியாக அந்த சம்பவத்துல பாத்தீங்கன்னா அரை மணி நேரத்துல காவல் தனிப்படை அமைத்து அந்த குற்றவாளிகள் பிடிக்கப்பட்டார்கள். இப்போ இதே கேள்வி அந்த சம்பந்தப்பட்டவங்க போய் பொள்ளாச்சி பாலியல் வழக்குல நீங்க கேட்கலாமே, எவ்வளவு வருட காலம், எத்தனை தாமதம் என்று. இன்றைக்கு சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டி கொண்டிருக்கின்ற அரசு, பெண்களுக்கு முழு பாதுகாப்பை தருகின்ற மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் இந்த அரசு நடக்கின்றது. ஆகவே எந்த விதமான குற்றங்கள் பெண்களுக்கு எதிராக நிகழ்ந்தாலும் அது யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு உடனடியாக தண்டனை சட்டபூர்வமாக வழங்கப்படும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.